ஷூட்டிங் டைம்ல நடந்த ஃபன் மூமெண்ட்ஸ் தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோட் படத்துல விஜய் சார் வண்டி ஓட்டுற மாதிரி வைபவ் பின்னாடி உட்காந்துட்டு போற மாதிரி ஒரு சீனை வந்து பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வைபவ் ஓட்டி விஜய் சார் உட்கார மாதிரி தான் சீனை வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வைபவ் வந்து வெங்கட் பிரபு கண்ணிலே சைகை கேட்ட சைகை புரிஞ்சுட்டு அவர் வந்து விஜய் சார் வந்து ஓட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கு மங்காத்தா படத்துல அஜித் அவர்கள் பின்னாடி வைபவ் உட்கார்ந்தனால இந்த படத்துல அவருக்கு பின்னாடி உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்லி இதை வந்து கலாய்ச்சிருக்காரு. ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லி நீங்க இப்ப வந்து அவரோட இவன் வந்து பின்னாடி உட்கார்ந்து போனா இப்ப என் கூட பின்னாடி உட்கார்ந்து போனோம். இதே மாதிரி அழகிய தமிழ் மகன் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலா சந்தானம் கஞ்சா கருப்பு விஜய் சார்லாம் வந்து தங்கி இருக்காங்க. கீழே ஏதோ கல்யாணம் நடந்திருக்கு. பிரியாணி ஸ்மெல் நல்லா இருக்கு, பிரியாணி கிடைச்சா நல்லா இருக்குன்னு சும்மா சந்தானம் கிட்ட வந்து விஜய் சார் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட கஞ்சா கருப்பு வந்து விஜய் சார் பிரியாணி கேட்டான்னு கீழே போய் சொல்ல அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து ஹோட்டல் மேல போயிருக்காங்க. ஃபைனலா தலைவன் தலைவி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நடிக்க வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே எல்லாருக்கிட்டே வந்து பேசிட்டு ஜாலியா வந்து இருந்திருக்காங்க. பட் காளி வெங்கட் மட்டும் நித்யா மேனன் கிட்ட பேசாம ஒதுங்கி ஓரமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நந்தினி போய் கேட்டிருக்காங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து என்னோட கிரஷ், நான் போய் கேட்டு அவங்க ஏதோ பிரதர்னு சொல்லிட்டாங்கன்னா என் மனசு உடஞ்சு போயிடும், அதனால நான் தூரத்துல இருந்து அவங்களை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.